நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரோகிணி மாட்டிக்கலங்க. நம்ம நெறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ரோகிணி வந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அவங்க மாட்டவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல அஸ் யூசுவல் நம்ம மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை, டார்ச்சல் அப்படிதான் ஏதாவது வந்துட்டே இருக்கும். இப்ப அண்ணாமலை இப்ப வந்து ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க எப்பயுமே வெட்னஸ்டே ஸ்கூலுக்கு போவாங்கல்ல, அந்த டைமா பார்த்துட்டு, அ வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்க வந்து பார்க்குறாங்க. அப்பதான் மீனா அண்ணாமலை அப்பாவுக்கு சாப்பாடும் கட்டி குடுத்துட்டு, "இன்னைக்கு புதன்கிழமை ஸ்கூலுக்கு போறீங்க. நீங்க வந்து கிருஷ பார்த்தீங்கன்னா, கேட்டதா சொல்லுங்க மாமா" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அவன் ஆமால்ல, அவன் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கான்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அவன பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் போய் அவன பார்க்குறேன்ம்மா அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏம்மா வேற எதுவும்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. நீங்க கேட்டதா சொல்லுங்க. அவன் எப்படி என்ன என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசு மாரி தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எல்லாருமே வந்து, "என்ன இவ இப்படி சொல்றா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரியா விஜய வந்து மொறச்சு பார்க்குறாங்க. "என்னது? தெருவுல போறவங்கள நம்ம வீட்டு வாரிசுன்னு சொல்லுவியா நீ?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இல்ல நம்ம வீட்டு குழந்தை மாரி தான் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம வீட்ல ஒரு குழந்தை இருந்தா நம்ம அவன அப்படித்தானே பார்த்துக்குருவோம். அவங்க குடும்பமே இருந்தாலும் கூட அவனையும் நான் வந்து என்னோட குழந்தை மாரி தான் நெனச்சேன். அதனால தான் சொல்றேன்." அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. "ஆமா, ஆமா. எல்லாரையும் அப்படியே சொல்லு. கண்ட கழுதையெல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு உறவு கொண்டாடிட்டு இருங்க. உனக்கும் உன் புருஷனுக்கும் இதே வேலையா போச்சு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அவ கிடக்குறாம்மா. நான் நான் பார்த்து சொல்லிடுறேன்ம்மா." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா வந்து லஞ்ச் பேக்க வாங்கிட்டு போறாரு. சரி, இப்போ மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, "இவளுக்கும் முத்துக்கும் இவனுக்கும் வேற வேலையே இல்ல போல மீனாவுக்கும். யார பார்த்தாலும் நம்ம குழந்தை, நம்ம வாரிசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் சொந்தமா குழந்தை வந்திருந்துச்சுன்னா என்ன பண்ண போறாங்களோ தெரியல." அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. "அது எங்க சொந்த குழந்தை தான். சொந்த குழந்தை மாதிரி தான்." அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, அது நம்ம வீட்டு வாரிசு தான் அப்படின்னு சொல்ல மனோஜ் வந்து ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. "என்னடா புதுசா சொல்ற? நம்ம வீட்டு வாரிசா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீனா வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு யாருனாலுமே நம்ம குழந்தையா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு." அப்படின்ற மாதிரி மீனா சமாளிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம், "என்ன மீனா நீ அப்பா கிட்ட கிருஷ பத்தி கேட்ட. என்ன சொல்ல வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு இல்லங்க. மாமா வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து மெயின்டெயின் பண்றாரு. அக்கவுண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ கிருஷ்க்கு வந்து ஃபீஸ் கட்டின லிஸ்ட்ல வந்திருக்கும்ல, பேரண்ட்ஸோட நேம் இருக்கும்ல, அத கேட்கறதுக்காக தான் அத பார்க்கறதுக்காக தான் மாமா கிட்ட பேசினேன். ஆனா, ஒரு வேள மாமா பார்த்துட்டு அதுல மனோஜ்ன்னு பேர் இருந்துச்சு அப்டின்னா, மாமா ரொம்ப வருத்தப்படுவாரோ! இத பத்தி எதுவும் அவரு தெரிஞ்சுக்குவாரோ! அப்டின்னு நெனச்சுட்டு தான் பயந்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் சரி வேண்டாம். நம்மளே இத பார்த்துக்கலாம். நம்மளே இந்த விஷயத்த கண்டுபிடிச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவர்ட்ட சொல்லாம விட்டுட்டேங்க. நான் கூட அவரோட கிறிஷோட அம்மா, அப்பா யாரு? ஃபோட்டோ எதுவும் இருக்கா? அ ரெக்கார்ட்ல எதுவும் ஒட்டியிருக்குதா? அப்டின்னு பார்க்கறதுக்காக தான் நானு மாமா கிட்ட பேச வந்தேன். அதுக்கப்புறம் நானே இப்டி மாத்திட்டேங்க. சும்மா கிருஷ கேட்டதான்னு மட்டும் சொல்லுங்க அப்டின்னு சொல்லிட்டேன். அப்டின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் நீ சொன்னது சரிதான் மீனா. அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா, ஐய்யயோ! நம்ம பையனுக்கு ஒரு பையன் இருக்கா? இவ்ளோ பெரிய பையன் இருக்குதா 7 வயசுல. அ இப்டி ஏமாத்திட்டானே! நம்ம ரோகிணி வேற ஏமாத்திட்டு இருக்கான்னே சொல்லிட்டு அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏற்கனவே இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல அப்பாவால தாங்க முடியல. இதுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இந்த விஷயத்த நம்மளே பார்த்துக்கலாம். கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. மத்தபடி வேற எதுவுமே கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. தப்பு தப்பா எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. சரி கடைசில தான் பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.